வெல்கம் டு கிச்சன் கதம்பம். இன்றைக்கி பன்னீரை வச்சு ஒரு ஹெல்த்தியான பன்னீர் டிக்கா தவாவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம தோசைக்கல்லையே ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீரை நல்லா பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. பன்னீர் துண்டுகள் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. சதுரமாக கட் பண்ண பெரிய வெங்காயம், இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணிங்கன்னா அந்த குச்சியில் கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 கலர் கேப்சிகம் பெரிய துண்டுகளாக சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வறுத்த சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதில் மிளகுத்தூள் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, எலுமிச்சை சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா பன்னீர் துண்டுகளோட ஒட்டணும். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பன்னீர் துண்டுகளை தவாவில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு குச்சியில் நம்ம கோத்துக்கலாம். அந்த குச்சியை ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த குச்சி கருகாமல் இருக்கும். வெங்காயம், பன்னீர், கேப்சிகம் எல்லாத்தையும் ஒரு இடைவெளி விட்டு கோத்துக்கோங்க. மசாலா தடவிட்டோ இல்லை குச்சியில் கோத்த பிறகோ ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் பன்னீரில் நல்லா கோட்டாகும். இப்போது தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த தோசைக்கல் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் இந்த கோத்து வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை வரிசையாக அடுக்கிக்கோங்க. இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. நம்ம தோசைக்கல்லில் பண்ணுறதுனால எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இப்போது ஒரு 1-2 துளிகள் எண்ணெயை மட்டும் அதுக்கு மேலே போடுங்க. அப்பப்போ எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. மிதமான தீயிலேயே வச்சு திருப்பி விடுங்க. மிதமான தீயில் வச்சு பண்ணிங்கன்னா பன்னீரோட மிருதுவான தன்மை அப்படியே இருக்கும். நீங்கள் ஹை ப்ரோட்டீன் டயட் இருக்கும்போதோ இல்லைனா குழந்தைகளோட பார்ட்டிக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இதை சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். என்னைக்காவது நம்ம ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த ஸ்நாக்ஸை ஈவினிங் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதோட புதினா சட்னியையும் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஹெல்த்தியான பன்னீர் டிக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். ஈஸியாக இதை தோசைக்கல்லையே நம்ம பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். முக்கியமாக புதினா சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். மிருதுவான ஹெல்த்தியான பன்னீர் ஃப்ரை தவாலையே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆயில் ரொம்ப சேர்க்காததுனால இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு பிடித்தமான ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் டிக்கா ரெடி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிச்சன் கதம்பம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.